தமிழ் சினிமாவில் ஒரு புதிய காம்போல படம் உருவாகிட்டு வந்துட்டு இருக்கு. டைரக்டர் வெற்றிமாறன் இயக்கத்தில் சிம்பு அவர்கள் இப்போ ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறதா ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து ஒரு சில இமேஜஸ் அன்அஃபிஷியலாக வெளியாகிருக்கு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் நெல்சன் கூட இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் வெளியாகிருக்கு. இதோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வெளியாக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போது சிம்பு அவர்கள் வெற்றிமாறனோட இயக்கத்தில் அன்அஃபிஷியலாக ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வெளியாக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நடிகர் தனுஷோட நடிப்பில் அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க குபேரா படத்தோட ட்ரைலர் ரீசெண்டாக வெளியிட்டிருந்தாங்க. சேகர் கமலாவோட டைரக்ஷனில் தேவிஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக்கில் படத்தில் நாகா அர்ஜுனா, ரஷ்மிகா மந்தனாலாம் நடிச்சிருந்தாங்க. ரீசெண்டாக ட்ரைலர் வெளியாகி நடிகர் தனுஷ் அவர்களுக்கு பாராட்டுக்கள் குவிஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. குபேரா படத்தோட அட்வான்ஸ் தேட்டர் புக்கிங்ஸ் இப்போது ஆன்லைனில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பேன் இண்டியா லாங்குவேஜில் ஜூன் 20 இந்த வாரம் தேட்டரில் புதுப்படமாக ரிலீஸ் ஆக போகுது. நடிகர் பிரபாஸோட நடிப்பில் அடுத்ததாக டிசம்பர் 5 தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் த ராஜா சாப். ராஜா சாப் படம் ஹாரர் ஃபேண்டசி படம். இந்த 2025 டிசம்பர் 5 பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சு இப்போ அஃபிஷியல் ட்ரீசர் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தில் நிதி அகர்வால், மாளவிகா மோகன்லாம் முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்க. படம் பக்காவான ஹாரர் ஃபேண்டசி படம். இந்த இயர் எண்ட் டிசம்பர் 5 தேட்டரில் படம் ரிலீஸ் ஆக போகுது. நடிகர் சிவாவோட நடிப்பில் அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் பறந்து போ. டேடி ரொம்ப பாவம்ன்ற சாங்ஸ் இப்போது இந்த படத்தில் இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜூலை 4 படம் தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. தமிழ் சினிமாவோட அப்கமிங்கான ஸ்மால் பட்ஜெட் படத்தில் ஒன்று சென்னை சிட்டி கேங்ஸ்டர். இந்த படத்தில் நிறைய காமெடி பட்டாளங்கள் நடிச்சிருக்காங்க. படம் ஜூன் 20 இந்த வாரமே தேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இப்போது இந்த படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் ட்ரெய்லர் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அத்துல்யா மற்றும் வைபவ் முக்கியமான லீட் ரோலில் படத்தில் நடிச்சிருக்காங்க.